விஜய் வந்து நம்ம காவேரியை பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா காவேரி வந்து தூங்கிட்டாங்க. ஆனா அத தெரியாத விஜய் காவேரி திரும்பி படுத்திருக்காங்க கோவமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்து, "நீ என்னை பத்தி ஏன் நீ இப்படிலாம் தப்பா நினச்ச? நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. நீ தான் என் உலகம். நீ தான் என் உயிர். நீ என் பொண்டாட்டிடி. உன்ன தாண்டி நான் லவ் பண்ணுவேன். வெண்ணிலா வந்து எனக்கு பாவம்னு தோணுது. பாவம் அவ. அதனால தாண்டி அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். மத்தபடி வேற எதுவுமே இல்ல. நீ தான் எனக்கு காவேரி முக்கியம். நீ பொக்கிஷன்டி" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கேட்டுட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. "இங்க பாருடி காவேரி, இதுக்கப்புறம் வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழ போறோம். அதுக்கு முன்னாடி வெண்ணிலாவ நம்ம குணப்படுத்தணும். அதனால தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆனா இது எல்லாமே தெரியாம காவேரி பாட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இவர் தூங்குறத கவனிக்காம காவேரிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னு நினச்சிட்டு இருக்காரு. அடுத்து வந்து "உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல காவேரி. நீ நீ படுத்துரு. அப்புறம் பார்த்துக்கலாம். நாளைக்கு பேசிக்கலாம்னு" சொல்லிட்டு தூங்குறாரு. அடுத்து காலையில எழுந்தோனே காவேரி எழுந்துக்கல. அடுத்து வந்து காவேரிக்கு வந்து பார்த்துட்டு வந்து, "என் செல்லக்குட்டி அழகா தூங்குறா" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு, "இந்த மாதிரி நான் வெண்ணிலாவ கூட்டின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். நீ இரு காவேரி. ஐ லவ் யூ டி" அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போறாரு. இதை வந்து என்ன பண்ணுறாங்க, ராகினி படிச்சுட்டு கிழிச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் சேர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை காவேரி வெளியே வராங்க. வெளியே வர காவேரிக்கு ஒன்றுமே புரியல. விஜயும் வெண்ணிலாவும் வந்து வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வேணும்னே ட்விஸ்ட் பண்ணி விட்டு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி விஜய்க்கு வந்து வெண்ணிலா தான் முக்கியம். பார்த்தியா, உங்ககிட்ட ஒன்றுமே பேசலை, இது வரைக்கும் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு நம்மளாம் சொல்கிறாங்க. அது கேட்டு காவேரியால் தாங்கிக்க போல பயங்கரமாக மனசில் அழறாங்க காவேரி. டாக்டர் வந்து விஜய் கிட்ட இந்த மாதிரி வெண்ணிலாக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்பி வர, நீங்கள் பழையபடி வந்து எப்படி பழகுனீங்களோ அந்த மாதிரி வெண்ணிலா கிட்ட நீங்கள் பழகணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் காதலோடு பழகினா தான் மறுபடியும் எல்லாமே வந்து அவளுக்கு நினைவு வரும். நீங்கள் குணப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த காரியத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறார் விஜய். காவேரி தான் தப்பாக நினச்சிப்பாளா? நினச்சிக்க சான்ஸே கிடையாது. நம்ம தான் காவேரி கிட்ட புரிய வச்சிட்டோமே. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கப்புறம் வெண்ணிலாவை குணப்படுத்த என்னோட வேலைன்னு சொல்லியிருக்கேன் காவேரி கிட்ட. அதனால் அவள் தப்பாக நினைக்க மாட்டா. அதனால் வந்து நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. உடனே டாக்டர் கிட்ட, "சரிங்க டாக்டர், முன்னாடி எப்படி நடந்துக்கணும் அதே மாதிரி நான் வந்து வெண்ணிலா கிட்ட நடந்துக்கிட்டு எப்படியாவது வெண்ணிலா வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுறேன். இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் கண்டிப்பாக சீக்கிரமாகவே சரியாயிடுவாங்கன்னு" ரொம்ப சந்தோஷமாக வராரு வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாரு, "தாத்தா, வெண்ணிலாக்கு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமா சீக்கிரமாக குணமாயிடுமா? அதுக்கு ஒரு வழி தான் இருக்குது" அப்படி சொன்னோன்னே, "என்னப்பா வழி?" அப்படின்னோடனே, "வெண்ணிலா கிட்ட நான் நல்லா பேசணும், நல்லா பழகணும். ஏன் வந்து என்னால் மட்டும் தான் குணப்படுத்த முடியுமா வெண்ணிலாவை?" அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இதை பார்க்குற காவேரிக்கு வந்து வருத்தப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க. இவர் என்ன இப்படி என்னை சுத்தமாகவே கண்டுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு, உடனே வந்து, "இங்கே பாரு விஜய், நான் நேற்று சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை தாத்தா. நான் காவேரி கிட்ட பேசிட்டேன் இதை பற்றி. காவேரியும் புரிஞ்சுக்கிட்டா. எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. காவேரி எதுவுமே நினைக்க மாட்டா. இப்போ நான் வெண்ணிலாவை குணப்படுத்துறது தான் முக்கியம். அவளை நான் குணப்படுத்திடுறேன்" அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் தாத்தா. "நிஜமாப்பா சொல்கிறேன்? காவேரி சமாதானம் ஆயிட்டாளா?" "சமாதானம் ஆயிட்டா தாத்தா. ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எங்கே சமாதானம்னா, இவர் எழுதின லெட்டரையே அவள் பார்க்கல. இப்படி தான் விஜய் நினச்சிட்டு இருக்காரு போல. இப்படியே நினச்சிட்டு இருக்கணும். இதுவும் நம்மளுக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே தாத்தா யோசிக்கிறார், என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது வெண்ணிலாவை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரிலாம் மாற்றி வெண்ணிலா கிட்ட போகிறாரு. வெண்ணிலா கிட்ட போயிட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. இதையெல்லாம் பார்க்குற காவேரி அப்படியே தூக்கி வாரி போடுது. ஒன்றுமே புரியல காவேரிக்கு. இவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. "இங்கே பாரு வெண்ணிலா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம எங்கே போனோம், அங்கே இருந்தோம், நம்ம எப்படிலாம் இருந்தோம்" அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டு காவேரியால் தாங்கிக்க முடியாமல் பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால இதை தாங்கிக்க முடியல. விஜய் இப்படி மாறுவார் நினச்சி கூட பார்க்கல. இதுக்கப்புறம் விஜய் வந்து வெண்ணிலாவோட விஜயா? அப்போ என்னோட விஜய் இல்லையா? என் புருஷன் இல்லையா விஜய்? அப்படின்னு சொல்லிட்டு காவேரியால் தாங்கிக்க முடியாமல் மனக்குமுறலுக்கு ஆளாயிறாங்க. அவங்களால இதெல்லாம் பார்க்க முடியல. இதுக்கப்புறமாவும் இந்த வீட்டில் இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிவு பண்ணுறாங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, வெண்ணிலா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி அவங்க கிட்ட வந்து பூவெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து சரி பண்ணணும்னு நினச்சி எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்து வெண்ணிலா வந்து உடனே வந்து ரியாக்ஷன் பண்ணுறாங்க. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தாத்தா கிட்ட சொல்கிறாரு, "இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை தாத்தா. பார்த்தீங்களா, வெண்ணிலா ரியாக்ஷன் பண்ணுறா. இதுக்கப்புறம் வெண்ணிலா ஈஸியாக குணப்படுத்திடலான்றாரு. இதெல்லாம் கரெக்டுப்பா. காவேரி எங்கே நீ பார்த்தியா?" அப்படின்னோடனே, "காவேரி இங்கே தான் தாத்தா இருப்பா. இங்கே தான் இருப்பானா, எங்கேப்பா இருப்பா காவேரி?" அப்படின்னோடனே, "இங்கே தானே இருந்தா. நான் காலையிலேருந்து காவேரி பார்க்கவே பார்க்கலப்பா. காலைல வந்துட்டு உன்னை பற்றி கேட்டா, எங்கே போயிருக்கேன்னு சொல்லிட்டு. அவகிட்ட தான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டேனே. எங்கே சொல்லிட்டு போனே நீ? அப்போ ஏன் அவள் என்கிட்ட கேட்குறா? என்ன தாத்தா சொல்கிறீங்க? முதல்ல காவேரி எங்கேன்னு தேடுப்பா, அப்புறம் பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே யோசிக்கிறாங்க, என்ன ஆச்சு, காவேரிக்கு எங்கே போனா அப்படி சொல்லிட்டு ரூமுக்கு போய் பார்க்குறாரு. பார்த்தா காவேரி இல்லை. ஒரு லெட்டர் இருக்குது, அதை எடுத்து படிக்கிறாரு. பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. "இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நான் கஷ்டம் கொடுக்க விரும்பலை. இதுக்கப்புறம் உங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பலை. இங்கே பாருங்கள், உங்களை நான் உண்மையிலே ரொம்ப நேசிக்கிறேங்க. அதனால தான் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் வெண்ணிலாவை எடுத்து வந்து விட்டேன். ஆனால் அந்த நம்பிக்கை வந்து பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறது நான் ரொம்ப பெரிய தப்பு. அதனால் போகிறேன். கஷ்டப்படுத்த நான் விரும்பலை விஜய். உங்கள் கூடவே இருந்தால் உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். வெண்ணிலா கிட்ட பழகிறதுக்கு, பேசுறதுக்கு, எல்லாத்துக்குமே. அதனால் நான் இங்கேருந்து போகிறேன். குட் பை விஜய்" அப்படி சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அதை பார்த்து விஜய் அலறி துடிக்கிறாரு.